Question number 8. A school wants to conduct tree plantation program. For this, a teacher allotted a circle of radius 6 meter ground to 9th standard students for planting samplings. 4 students plant trees at the point A, B, C and D as shown in a figure. Here AB equal to 8 meter and CD equal to 10 meter and AB perpendicular CD. If another student places a flower pot at the point P, the intersection of AB and CD, then find the distance from the center to P ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு பள்ளியில் மரம் நடும் விழா நிகழ்ச்சி நடக்கிறது. இதற்காக ஆசிரியர் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் மரக்கன்று நடுவதற்காக 6 மீட்டர் ஆரமுள்ள மைதானத்தை ஒதுக்குகின்றார். 4 மாணவர்கள் படத்தில் காட்டியுள்ளவாறு ABCD C மற்றும் D என்ற புள்ளிகளில் மரக்கன்று நடுகின்றன. இங்கு AB 8 மீட்டர், CD 10 மீட்டர், AB பர்பண்டிகுலர் CD, அதாவது AB செங்குத்து CD. மற்றொரு மாணவர் AB மற்றும் CD வெட்டு புள்ளியான Pயில் பூந்தொட்டியை வைக்கின்றார் எனில் மையத்திலிருந்து Pக்கு உள்ள தூரம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற டயக்ராம். இதுதான் வந்து பாயிண்ட் P, இதுதான் சென்டர் பாயிண்ட் O. இது ABCD. இங்கெல்லாம் வந்து பிளான்ஸ் வந்து வைக்கிறாங்க. ABU CEU CDU வந்து செங்குத்தாக இருக்குது. இது வந்து சென்டர் பாயிண்ட் புள்ளி வெட்டும் புள்ளியில் வந்து Pயில் வந்து பூந்தொட்டியே வைக்கிறாங்க. மையத்திலிருந்து உள்ள தூரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது சென்டர்லேருந்து இதுக்குரிய டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து CD வந்து 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு CD வந்து 10 சென்டிமீட்டர், CD வந்து மொத்தமாக 10 சென்டிமீட்டர் அப்படின்னா எனக்கு ED என்னன்னு எனக்கு தெரியணும். ஸோ நான் வந்து ED என்னன்னு தெரியும். அப்போ EDனா CD டிவைடட் பை 2னா 10 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். ஸோ நான் வந்து இது பிளாக்ல மென்ஷன் பண்ணிக்கலாம். புக்கில் கொடுத்துருக்க டயக்ராம் இந்த ப்ளூலையும் ரெட்லையும் மார்க் பண்ணியிருக்கிறது நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? இது மொத்த டிஸ்டன்ஸ் 8ன்னு சொல்லியிருக்கேன், இது மொத்தம் 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதுக்கு வந்து ஈன்னு பேர் வைக்கிறேன். இதுக்கு வந்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே டச் ஆகிற இடம் எஃப்னும், இங்கேருந்து இங்கே டச் ஆகிற இடம் ஈன்னு பேர் வைக்கிறேன். ஸோ இது பார்த்தா இது ஒரு ட்ரையாங்கிளாக இருக்கா? ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே வந்து டச் ஆனாலும் 6 இதான் ரேடியஸ். ஸோ இது எனக்கு தெரியாது. இது மொத்தம் 10னா இந்த வேல்யூலேருந்து இதை டிவைட் பண்ண எனக்கு இந்த வேல்யூ கிடைக்குமா? அப்போ இது எனக்கு 5. அதே மாதிரி தான் இங்கேருந்து இங்கே டச் ஆகிற இடம், இங்கேருந்து இங்கே டச் ஆகிற இடம் நான் 6ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இது மொத்தம் 8னா இதில் பாதி வந்து 4. அப்போ இது எனக்கு 4ன்னு கிடைக்குது. ஸோ இதோட வேல்யூ நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு இது கிடைக்கும். ஸோ இதை வச்சுட்டு நான் இதோட என்ன டிஸ்டன்ஸுன்னு நான் கண்டுபிடிச்சிடலாமா? நெக்ஸ்ட்டு அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ CD ஈக்குவல் டு 10 மீட்டர், EDனா CD டிவைடட் பை 2, 10 டிவைடட் பை 2னா 5 கிடைக்குது. ஸோ அந்த ட்ரையாங்கிள் அப்படியே வரைஞ்சிருக்க பாருங்கள். நம்ம எது கால்குலேட் பண்ண போகிறோமோ அந்த ட்ரையாங்கிள். ஸோ இது எனக்கு 5ன்னு கிடச்சிருச்சு. இது வந்து ரேடியஸ் வந்து 6ன்னு கிடச்சிருச்சு. இது எனக்கு என்னன்னு தெரியாது. நம்ம இதை தான் இந்த இதில் நாம் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ AB ஈக்குவல் டு 8 மீட்டர் அப்படின்னா AF ஈக்குவல் டு AB டிவைடட் பை 2னா 8 டிவைடட் பை 2 4 மீட்டர்னு கிடைக்கும். ஸோ AF ஈக்குவல் டு 4 மீட்டர். டு ஃபைண்ட் OE என்னன்னு ஃபைண்ட் பண்ணுறோம். இன் ட்ரையாங்கிள் AOEனா பை பித்தாகரஸ் தேரில் OD ஸ்கொயர் ஈக்குவல் டு OE ஸ்கொயர் ப்ளஸ் ED ஸ்கொயர், 6 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு OE ஸ்கொயர். ஸோ 36 மைனஸ் 25 11. ஸோ ஸ்கொயர் எனக்கு தேவையில்லை. ஸோ எனக்கு OE தான் வேணும். O ஈக்குவல் டு √11 எழுதிக்கிறேன். ஸோ இது ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இது OF ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இன் ட்ரையாங்கிள் AFOவில் OA ஸ்கொயர் ஈக்குவல் டு AF ஸ்கொயர் ஈக்குவல் டு OF ஸ்கொயர். ஸோ இது 6 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர், இது OF ஸ்கொயர் தெரியாது. ஸோ 36 மைனஸ் 16 ஈக்குவல் டு OF ஸ்கொயர். ஸோ அதை இது பண்ணால் 20. ஸோ OF ஸ்கொயர். இப்போ OF ஈக்குவல் டு √20 அப்படின்னு எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த வேல்யூ நான் அப்படியே வச்சுக்கிறேன். புரியுதுங்களா? இந்த ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு நான் ஃபைண்ட் பண்ண போகிறது என்ன? PEO தான் கண்டுபிடிக்கணும்.
in triangle PEO, OP squared equal to PE squared plus E squared. இது நான் வந்து root 20 கண்டுபிடிச்சிட்டு இது root 11 நான் ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சிருந்தேன். அந்த வேல்யூஸை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இப்போ எனக்கு கண்டுபிடிக்க வந்து POக்கு டிஸ்டன்ஸ் என்னன்னு தானே. ஸோ OP squared equal to PE squared plus EO squared. ஸோ OP squared equal to root 20 squared, root 11 squared. ஸ்கொயருக்கு ரூட்டுக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ 20 11 31. ஸோ OP equal to root 31. ஸோ ரூட் 31க்கு நம்ம எப்படி வேல்யூ ஃபைன் பண்ணுவோம்? 31. இப்போது இதை எடுத்து இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 31 கிடைக்கும், இல்லாட்டி அதுக்கு க்ளோஸரான வேல்யூ கிடைக்கும்னு 31 கிடைக்கிறதுக்கு பாசிபிள் இல்லை. ஸோ 5 × 5 25 கிடைக்குமா? இப்போ ரிமைனிங் 6ன்னு எனக்கு வந்திருக்கு. ஸோ இதை வந்து இந்த வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ண 2 × 5 10. ஸோ 10 இங்கே போட்டுட்டு 10 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வேல்யூ கிடைக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு இறக்கிறதுக்கு வேல்யூஸ் இல்லை. ஸோ பாயிண்ட் ஆட் பண்ணி 2 0 ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 5னா ஆட் பண்ணுறேன், 25 கிடைக்கும். ஸோ 10. ஸோ 125. ஸோ 105 × 5 வந்து 525 கிடைக்குது. ஸோ இதை மைனஸ் பண்ண எனக்கு என்ன வருது? 75 வருது. ஸோ 75 அகெயின் ஆல்ரெடி 1 0 ஆட் பண்ணி பாயிண்ட் வச்சுருக்கேன். ஸோ 2 0 ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 55 × 2 110. ஸோ 66 போட்டோம்னா எனக்கு இதே மல்டிப்ளை பண்ண இதுக்கு நியரஸ்ட் வேல்யூ கிடைக்குமா? ஸோ அது எழுதியிருக்கேன். ஸோ 5.56ன்னு கிடைக்குது. இது 5 வந்து எபோவாக இருக்குது. ஸோ 5.6ன்னு எழுதிக்கிறேன். ஸோ OP வந்து 5.6 மீட்டர். ஸோ 31 ரூட் எடுத்தால் 5.6 மீட்டர் எனக்கு கிடைக்கும். ஸோ OP வேல்யூ என்ன? 5.6 மீட்டர். இதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன். நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். புரியுதுங்களா?